ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருவாய் அமர்ந்து அருளும் குகனே போற்றி. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய என் குருநாதர் திண்டுக்கல் சின்னராஜையாவின் திருவடி பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல் உள்ளத்திற்கு உங்கள் திருச்சி அஸ்ட்ரோ வீராவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு திருமணம் வேண்டாம். எல்லாருமே திருமணம் எப்போ அமையும், எப்படி அமையும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவர் என்னடா திருமணம் வேண்டான்னு சொல்றாருன்னு யோசிக்க தோணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில திருமணங்கள் படாத பாடுபட்டு ஒவ்வொரு பெற்றும் அலையாக அலைஞ்சி ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அப்படி நடத்தி வைக்கிற திருமணங்கள் எல்லா திருமணங்களும் சிறப்போடு வாழ்க்கை நடத்துறாங்கன்னா இல்லை. அதுல பிரச்சனைக்குரிய திருமணங்களும் நடந்துதான் விடுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஜோதிடத்துல அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண் பெண் ஜாதகத்துல வரும் வரன், 2 ஆண் பெண் ஜாதகத்துக்கு வர்ற வரன் ஆகமி கிரகத்து நட்சத்திரத்துல அந்த வரன் வந்தா அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்க, அதுல 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, கட்டலாம், தசாபுத்தி நல்லா இருக்கு, கட்டலாம் கட்டி வச்சிருவீங்க. ஆனா இந்த ஆகமி கிரகத்துல இருக்கிற நட்சத்திரத்துல கட்டக்குள்ள பாத்தீங்கன்னா அது பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். இதனால அந்த நட்சத்திர வரன்ல வர்ற திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் நடைபெறும் காலம், திருமணம் எப்போ நடக்குதோ அந்த காலகட்டத்துல இருக்க தசாபுத்தியையும் அனுசரிச்சு அந்த திருமணத்தை நடத்துறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி 6, 8ல இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் 6, 8 அதிபதிகள் 7ல நின்று தசாபுத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டத்துல திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. திருமணம் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த தசாபுத்தி காலத்துல நடத்துற திருமணங்கள் அனைத்தும் பிரிவினையே தந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட குழந்தைகளுக்கு திருமண வரன் அமைப்பதிலையும் திருமண காலம் நிர்ணயம் செய்யறதுலையும் கொஞ்சம் உங்க காலத்தை கருத்துல கொண்டு நல்ல வரனை தேர்ந்தெடுத்து நல்ல காலகட்டத்துல திருமணம் செய்து வைக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதக பலன் பார்க்கணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பதில்கள் கிடைக்கப்பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.